நம்ம குழந்தைகளை நம்மளை தவிர வேற யாருங்க நல்லா பார்த்துக்க முடியும்? அதாவது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை தவிர. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறானாரோ, ஓய்வெடுத்து தூங்குகிறானாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ. பின்னலித்த கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னன் போல் நீலை செய்தானாரோ, மன்னன் போல் நீலை செய்தானாரோ. குழந்தை இப்படிதாங்க, நிறைய சேட்டைகள், நிறைய குறும்புகள், அப்பப்போ அடி விழுவும் உதவுழுவும். இதெல்லாம் பொறுத்துக்கிறதுனால தான் நம்ம தாய் என்ன பண்ணாலும் என்ன சேட்டை பண்ணாலும் எவ்வளோ அமைதியாக தூங்குறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் குழந்தைங்களை அடிக்கிறீங்க. நம்ம கடமைங்க, ஒரு தாயோட கடமைங்க. குழந்தைங்க என்ன சில்மிஷம் பண்ணாலும் நம்ம அன்பாக மட்டும்தான் பார்த்துக்கணும். சில நேரம் குழந்தைகள் பண்ணுற குறும்புத்தனத்தால் நமக்கு கோபம் வரும் தான். ஆனால் அந்த கோபத்தினால குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படவே கூடாது.